இவர்களை யார் என்று சொல்லவில்லையே? எனது உயிர் நண்பன், பெயர் கர்ணன். கௌரவர்களின் மானங்காக்க உதித்த மாவீரன். உனக்கு அண்ணன். நாங்கள் பெற்ற பேர்தான் உங்கள் உறவு எங்களுக்கு கிட்டியது. மாமா வாருங்கள், இப்போதே சென்று என் நண்பனை அங்கனே அதிபதியாக்கி வாருங்கள். மகாராஜா, அடியேனும் மாமாவுக்கு துணை போய் திரும்பட்டுமா? துணை வா, ஆனால் திரும்பாது. அங்கேயே இருந்து விடு. இங்கிருந்து என் உயிரை எடுப்பதாவது சற்று ஓயம். நான் எங்கிருந்தாலும் என் குணம் மாறாது. அங்கிருந்தாலும் உங்கள் உயிரை எடுத்துக்கொண்டுதான் இருப்பேன். நண்பா உத்தரவு. தங்கையே வரட்டுமா? நண்பா, விழா முடிந்ததும் இங்கு வந்து விடு. நாடுதான் உனக்கு அது, வீடு இதுதான். மறந்து விடாதே. உயிரினும் உயர்ந்த நட்பு உன் நட்பு. நன்றி. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனா கர்ணனுக்கோ நாளும் மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம். நாணிச்சி வந்தன மாதரார் கண்கள், நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நற்பொருளை தேடிச்சி வந்தன ஞானியர் நெஞ்சம், தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. இந்த குழந்தை இச்சிறுவன் பாடசாலைக்கு தீ வைக்க முயற்சித்தார். எங்களை கண்டவுடன் ஓட ஆரம்பித்தவன் பலர் தடுத்தும் பிடிபடாமல் சபைக்குள்ள வந்து விட்டார். மன்னிக்க வேண்டும் அரசே. குழந்தாய் வாயுங்க, பயப்படாதே, வாயுங்க. உன் பெயர் என்ன? என் பெயர் மேகநாதன். யார் நீ? யாருக்கும் தெரியாது. அப்படி என்றால் என்னை பெற்றவள் யார் என்று எனக்கு தெரியாது. அம்மா, அதுதான் தெரியாது. இது உனக்கல்லப்பா, எனக்கு. உன் தந்தை? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அனாதை நான். இருவருமே இறந்து விட்டார்களா? அதென்னவோ, ஆனால் என்னை மறந்து விட்டார்கள். காரணம் தெரியாது. நான் கெட்டவனோ அவர்கள் கெட்டவர்களோ. ஆஹா, சிந்தனை
எத்தனை அளவு இந்த பிஞ்சு உள்ளத்தில் போராடி இருந்தால் இத்தனை அளவு வேதனை சொல் வெளிவரும். அனாதை மகனே, என் இனமடானி. ஆமாம், பாடசாலைக்கு தீ வைத்தல் பாவமாயிற்றே. அறிவுள்ள நீ இதை செய்யலாமா? அறிவில்லாதவர்கள் அப்படி செய்ய என்னை தூண்டினார்கள். என்ன சொல்லுகிறாய்? எனக்கொன்றும் புரியவில்லையே. என்னை பாருங்கள், படிக்கும் வயதல்லவா எனக்கு. அறிவு பசி எடுத்து பல பாடசாலைகளை தேடி போனேன். எங்கும் எனக்கு இடமில்லை. ஏன்? பிறப்பறியாதவன், அனாதை, தாழ்ந்தவன் உயர்ந்தவத்தோடு படிப்பது தவறு, பாவம், போ என்று கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டார். கொடுமை. உண்மை. அந்த குருவை உங்கள் ஆட்சியில் வேண்டாம் என்றுதான் தீ வைத்து கொளுத்து போனேன். அது குற்றமா? இல்லை, குற்றமில்லை. மகனே, அரசுக்கே புத்தி சொல்லும் அறிவடா உனக்கு. ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம், ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம். உன் போன்ற குழந்தைகளுக்காக ஒரு அரசன் நாட்டிலே செய்ய வேண்டிய பலவற்றை உன் அறிவின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். அனைத்தையும் குறைவின்றி செய்து விடுகிறேன். இப்போது என்னை மன்னித்து விடு. மேகநாதன், நீ விரும்பும் பள்ளிக்கே உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். அரசே, தெய்வம் நீங்கள். என்னுடன் வா. மன்னவா, யாரோ ஒரு முதியவர் தர்மம் வேண்டி வந்துள்ளார். தங்களை உடனே காண வேண்டுமா? கர்ணா, வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தனது அம்சமான அர்ஜுனனை காப்பதற்காக உனது கவச குண்டலங்களை யாசிக்க வந்திருக்கிறான். இந்த வஞ்சக வலைக்குள் நீ வீழ்ந்து விடாதே. உன் உடலோடு பிறந்த அவைகள் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை வெல்ல முடியாது. அவைகளை நீ சேழித்து கொடுத்து விட்டால் பின்னர் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாக முடியும். வணக்கம் வயோதிகரே. வணக்கம் மன்னா.
எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், போதாது போதாதென்றான். இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன்னுயிரும் தான் கொடுப்பான். தயாநிதியே தள்ளாத வயது, பாவம். பதட்டமின்றி இருக்கையில் அமர்ந்து உடல் நடுக்கம் குறைத்து எண்ணி வந்தது எதுவென சொல்லுங்கள். மன்னா, வாழ எனக்கு சகல வசதியும் உண்டு. இருந்தும் இதயத்தில் ஒரு ஆசை. என்னிடம் இல்லாத ஒன்று உம்மிடம் உள்ளது. அது எதையும் மறுக்காத தங்களிடம் அதை பெற்றால் இருவருக்கும் பெரும் பேராக இருக்குமே என்ற பேராசைதானே? கேளுங்கள். உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை. அளிக்க முடியுமா உம்மா? உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும். மன்னா, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா? இரக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை, ஏதோ அச்சத்தை தருகிறது. அச்சம்? இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? என்ன கூறுகிறீர்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை. இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய்யுடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது. கருணா, தேவேந்திரன் விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்று சொல்லையே அறியாத இந்த மனிதனிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே, உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன். இதோ சூரிய தேவா, கருணா, கருணா, நீ தெய்வத்திலும் சிறந்தவன். உடலை சேரித்து கொடுத்து கொடைக்கு சிகரம் கண்ட உத்தமா, உன் உடன் பிறந்தவைகளை நீ இழந்ததா? உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து ஈனமில்லாத அழகுடம்பை நீ அடைவாயா? அங்க தேசத்தின் அதிபதியே, வருக வருக. அருமை தங்கையே, என்னை உன் கணவன் இப்படி தாக்கி பேசுவதற்கு ஒரு தடை போட மாட்டாயா? தவறுதான். உங்களை நீங்களே மரியாதையாக அழைத்துக் கொள்வது போலல்லவா அது? என்னை போல் வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி எப்படி? கொடைவள்ளலே, வருக வருக. அடித்த இடத்தை துடைத்து விட்டு மீண்டும் அதே இடத்தில் பலமாக அடித்து விட்டாயே. இது என்ன விட்டுடம்பு? உன் கவச குண்டலம் எங்கே? கேட்டவருக்கு கொடுத்து விட்டேன். இதை கூட தானமாகவா? எதுவாயினும் என்ன, கொடுப்பவனுக்கு உயிரும் ஒரு பொருட்டல்லவே. சிறப்பாக சொல்லிக் கொள்வதாக நினைப்பா உனக்கு? அதன் விளைவு எங்களுக்கெல்லவா கெடுதலாக முடிந்தது. மாமா, தகாதது என்ன நடந்து விட்டது இப்போது? புரிந்துதான் பேசுகிறாயா நீ?
உடன் பிறந்த கவச குண்டலங்களை இழந்து நிற்பதால் உன் வலிவுக்கு குறைவல்லவா அது? எங்கள் குல எதிரி பாண்டவர்களையோ அர்ஜுனனையோ இனி நீ வெல்லுவது எப்படி சாத்தியமாகும்? இரும்பிலும் உறுதிப்பட்டது என் நெஞ்சுரம். அஞ்ச வேண்டாம். நெஞ்சில் துணிவிருக்கிறது என்று கையில் ஆயுதமின்றி கிளம்புவது என்ன பலன்? அதுபோல் வெற்றி ஆயுதம் தான் உன் கவச குண்டலம். அதை எடுத்து எறிந்து விட்டு மேலுக்கு சமாதானம் பேசுவது யாரை ஏமாற்ற செய்யும் வேலை? குற்றமென சொல்லுங்கள், உணர்ந்து ஒத்துக் கொள்கிறேன். ஆனால் அதை வைத்து குதர்க்க வேலை செய்யாதீர்கள். நான் ஒரு நன்றி கட்ட மிருகம் அல்ல. மறந்து விடாதீர்கள். நண்பா, நமக்குள் பேச்சு முற்றுவது நமக்குத்தான் பலகீனம். நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு எது செய்வது என எண்ணுங்கள். யாரையும் கொல்லும் சக்தி பெற்று பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அறிந்து கொள்வது ஒன்றுதான் அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க ஒரே வழி. பரசுராமர் ஒருவர் தானே அதை அறிந்தவர். ஆமா, அவரிடம் கர்ணன் இப்போதே சென்று அதை பயின்று வர வேண்டும். அந்தணர்களை தவிர வேறு யாருக்குமே அவர் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே. இருக்கட்டுமே, நீ அந்தணன் என்று பொய்யுரை. இதனை இடிச்செயல். நான் பொய்யுரைப்பதா? நண்பா, உன்னை பழுதுபடுத்த நினைப்பவன் அல்லனா. ஆனாலும் என் சபதம் நிறைவேற உன்னை விட ஒரு துணை யாரும் இல்லை எனக்கு. கர்ணா, என் மானங்காக்கும் தெய்வம் நீ. எனக்காக நீ இதை செய். தட்டாதே. இதுதான் என் இதய அஞ்சலி உனக்கு. நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன். இறக்கும் வரை எதையும் செய்வேன். அதுதான் எனது நன்றி கடன். கர்ணா, கர்ணா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஸ்திரத்தை பிரயோகம் செய். அற்புதம், அற்புதம். மகனே, என்னிடம் வித்தை பயில வந்த பலரில் நீ ஒருவனே தலைமானாக்கனுக்குரிய தகுதி பெற்றனே. உன்னால் இந்த பரசுராமனின் புகழ் பாரெங்கும் மேலும் பரவட்டும். குருதேவா, வித்தை கடல் தாங்கள். அதிலே சிதறி சிந்திய சிறு துளிதான் என் வில்வீச்சு. என் திறனுக்கெல்லாம் தங்கள் அருளன்றோ கருவூலம். வீரனுக்குரிய பணிவு உன் பண்பு. நீ வாழ்க. இறுதியாக உனக்கு ஒன்று கூறுகிறேன். நீ என்னிடம் கற்றதில் பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒன்றுதான் அனைத்திலும் உயர்ந்தது. அதை கொண்டு நீ இந்த உலகையும் வெல்லலாம். கடவுளே எதிரியாக வந்தாலும் அந்த கணையில் என்று தப்புவது சாத்தியமல்ல. அந்த அரிய வித்தையை உன் உயிரை காத்துக் கொள்ளும் அவசியம் வரும்போது மட்டுமே நீ பயன்படுத்தல் வேண்டும். தங்களானே, இருந்து வா. நான் மலிச்சாரல் வரை சென்று வருகிறேன். பிரம்மாஸ்திரம் எங்கள் எண்ணத்தின் எனக்கு அது. அர்ஜுனா, ஏதாவது கனவு கண்டீங்களா? கண்டீர் எதற்கம்மா? அர்ஜுனா, உன்னை யாரோ கொல்ல வந்தது போலவும் அவனை நான் கொன்று விட்டது போலவும் கனவு கண்டேனப்பா. பலே, பயத்தால் கனவும் பாசத்தால் காப்பாற்றும் துணிவும் உங்களுக்கு உண்டாகிவிட்டதம்மா. ஆமா, சிறிது நாளாக ஏதோ பயம் என்னை வாட்டுகிறது. அந்த விற்போட்டியில் கர்ணனை பார்த்தது முதல் தானம்மா இந்த மாற்றம் உங்களிடம். உண்மை மகனே, இணையில்லாத வீரனவன், அத்துடன் மிகவும் நல்லவன். ஆனா போய் சேர்ந்த இடம் நச்சு பொய்கை. விஷத்தை சுவைத்து சுவைத்து விஷப்புழுவாகி விடுவான். ஆகட்டுமே, நமக்கு என்ன நஷ்டம்? போப்பா, போ. பயப்படாமல் போய் படுத்து தூங்கு. அம்மா, எனக்கா பயம்? பாருங்கள் அம்மா, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள்.
ஒன்றுமில்லை குருதேவா. மறைக்காதே, உண்மையை சொல். மன்னிக்க வேண்டும். என் தொடையை துளைத்தது ஒரு ராட்சச வண்டு. அதை தடுத்து நிறுத்துவதில் ஈடுபட்டால் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறு வருமே என அஞ்சி பொறுத்திருந்தேன். ஒரு பக்கம் புகுந்த வண்டு மறுபுறமும் துளைத்து வெளியேறியது. அதனால் ஏற்பட்ட இரத்த பெருக்குத்தான் இது. தடுக்க நினைத்து முடியாமல் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறு நேர்ந்தது நான் செய்த பாவம் போலும். என்னை மன்னிக்க வேண்டும். நீ யார்? உண்மையில் நீ ஒரு அந்தணனா? சத்திரியனுக்கு மட்டும்தான் இத்துணை திடம் இருக்க முடியும். பொய் உரைத்தனிடம் வித்தை கற்க முயன்றனையா? என் மீது ஆணை, இப்போதேனும் சத்தியம் பேசு. குருதேவா, ஒப்புயர்வில்லா தங்களிடம் வித்தை கற்க வேண்டும் என்ற வேட்கை அந்தணன் என பொய்யுரைத்து என்னை இங்கே புகச் செய்தது. விடை பொறுத்து என்னை காத்தருள வேண்டும். துரோகி, குரு துரோகி! சத்திரனை ஒழிப்பதை சபதம் எனக் கொண்ட என் விதத்தை பங்கமாக்கி வீழ்ச்சியில் புரிந்த உன்னை அழித்து. வேண்டாம் பெருந்தகையே, ஏழை மீது மனமிறங்குங்கள். எனது உயிர் நண்பன் துரியோதனன் பொருட்டு பொய்யுரைத்து பாவியானேன். அதுவன்றி தங்களிடம் தவறு செய்யும் துணிவு எனக்கு வருமா? நீ செய்த கேட்டிற்கு உனக்கு கிடைக்க போகும் பலன் என்ன தெரியுமா? நினைத்ததை முடிக்கும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒன்று மட்டும் உன் மரண திருவாயில் மறந்து போகும். குருதேவா, அத்தோடு நீயும் என் கண் விட்டு மறைந்து விடு. குருதேவா! துரியோதனா, நண்பா துரியோதனா! ஓ, பயமா? நாணமா? கோபமா? பெண்கள் தேரோட்டுவது வீரமான செயல்தான். எதிர்பாராமல் குதிரை வெறி கொண்டு ஓடியதுதான் தவறு. அதற்காக நீ வருந்த தேவையில்லை, பயப்படாதே. கடவுள் போல் வந்தீர்கள். இல்லாவிட்டால் நாட்டின் ஒரு நல்லழகை காத்த பலன் எனக்கு இல்லாமல் போயிருக்கும். நல்லதை செய்த ஆண்டவனுக்கு நான் தான் நன்றி கூற வேண்டும். நானும் நன்றி கூறுகிறேன். கடவுளுக்கல்ல, உங்களுக்கு. ஆஹா, இந்த பேச்சு எனக்கு தம்பை தருகிறது. நிலவும் மலரும் தேனும் ஒன்று கூடி ஓர் பெண்ணாகி என்னை புகழ்வதை நான் கேட்பது இதுதான் முதல் முறை. வசந்தம் வீசாத வேளையில் தங்கள் பேச்சு உடலை குளிர வைத்து உள்ளத்தை இனிக்க வைக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, இனிமேல் இனிப்பு நமக்கு சொந்தம். நமக்கு என்று நீங்கள் சொன்ன உறவை கேட்டது என் கண்களை பாருங்கள். ஏன் சிந்துகிறது? இந்த ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக வேண்டும். அதிலே நான் சலிப்பின்றி நீந்த வேண்டும். கவலை வேண்டாம், அது எனக்கு சுலபம். கடலாக கூட இன்பக் கண்ணீர் பெருக்குவேன். அது போதும், எனக்கு பிறந்த பலனை பெற்று விடுவேன். இளவரசி,
தங்க பதுமைக்கு பக்கம் பளிங்கு சிலை வந்தது போல் யாரம்மா இவர்? நீ ஏண்டி வந்த இப்போது? நான் வந்தால் என்னம்மா தப்பு? அரசரும் அரசியாரும் கூட வந்து விட்டார்களே. வாருங்கள் போகலாம். என்னம்மா இது? பணத்தை விட்டிறங்கி இங்க என்ன செய்கிறாய்? சுபாங்கி, உன்னை காணாது என்ன ஆனதோ என்று பதறி ஓடி வருகிறோம். ஒன்றுமில்லை அம்மா.